அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ வசனம் உங்களுக்கு பலனாக இருக்கிறதா? நீங்கள் வேதத்தை படிப்பீங்க, ஆனால் உங்களுக்கு விளங்காது. சிலர் கண்டிப்பாக படித்து விளங்கி பிறருக்கும் சொல்லுவாங்க, கீழ்ப்படிவாங்க. அறிந்தவர்களும் செயல்பட, அறியாதவர்களும் அறிந்து கொள்ள, இந்த வேத வசனத்தை அறிந்து வாழும்போது என்ன வேணும் எல்லா வழிகளிலும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை மேன்மைப்படுத்தி, விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுது சங்கீதம் 34:10 வைத்து 3 செய்தி நான் கொடுத்துருக்கிறேன். இன்னும் ஒரு செய்தியாக, ஒரு தியானத்துக்காக உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? குறைவுகளை அறிந்தவர் நிறைவை தருவார். குறைவை அறிந்தவர் அவர். யாருக்கு என்னென்ன குறைவு இருக்குது அவருக்கு தெரியும். ஆனால் ஏற்ற நேரத்தில் அந்த குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ இந்த தியானத்திற்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வார்த்தைகளை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17இல் ஒரு பகுதி எலியா என்ற தீர்க்கதரிசியை குறித்தும், அதோடு இணைந்து சாரிபாத் என்ற இடத்தில் ஒரு விதவை இருந்ததாக, அந்த விதவை காரியத்தில் என்னென்ன நடந்தது என்கிற விஷயத்தை தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது எலியாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார், விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார், போஷித்து காப்பாற்றினார் என்றெல்லாம் பார்க்குறோம். 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. இப்போ இந்த முதற் பகுதியில் பார்க்கும்போது ஆற்றில் தண்ணி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆண்டவர் போஷித்தார். இப்போ இந்த ஊழியக்காரரை வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு. 8ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. எலியா தேவ வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷன். அப்போ அந்த தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிக்கு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, நீ அங்கே போயிட்டு தங்கியிரு. எலியா ஒரு வார்த்தையும் கேட்கல. எப்படி நான் போகிறது, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொன்னால் அந்த வார்த்தையை கேட்கணும், உடனே கேட்கணும். அப்போ தேவன் சொன்னது மட்டும் இல்லை, அதெல்லாம் பாருங்கள், அவருக்கு எல்லாமே தெரியுது. எந்தெந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர், எல்லாம் அறிந்த தேவன். அவர் சொல்கிறாரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கார். எப்படி சொன்னார் என்னன்னு நான் படித்து பார்க்கும்போது தெரியல, ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கார். ஒரு தேவ ஊழியருக்காக ஒரு விதவையின் மூலம் போஷிக்க ஆண்டவர் வழி நடத்துகிறார். யாரையும் போஷிக்கிற தேவன். இப்போ எலியா என்ன பண்ணார்? எழுந்து ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ கரெக்டாக அங்கே போயிட்டார். யோனாவுக்கு ஆண்டவர் சில காரியத்தை சொன்னார், ஆனால் யோனா ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகலை, வேறு பக்கம் போனார். அதனாலே அவருக்கு ஏற்பட்ட விபரீதங்கள் எல்லாம் யோனா புஸ்தகத்தில் நீங்கள் படிக்க முடியும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார். அப்போ இங்கே அந்த ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு எலியா போன உடனே அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறாரு. ஒரு விதவை விறகு பொறுக்கிறாங்க. அப்போ முதல்ல நாம் பார்த்தோம், எலியாவுக்கு ஆண்டுடைய வார்த்தை வந்தது. ஏழை விதவையின் நிலை அல்லது அந்த விதவையின் நிலைமை என்னன்னா, இவங்க ஒரு இயலாமை, ஏழை தான். ஏழை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. என்ன ஏழை வீடுன்னு சொல்கிறீங்க? விறகு பொறுக்கிறாங்க.
வசதி உள்ளவங்களாக இருந்தால் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்கள, பஞ்சம் வேறு, வீட்டுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு ஏழை விதவை, அவங்களுடைய நிலைமை. விறகு பொறுக்கிறாங்க. அப்போ எலியா கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அவளை பார்த்து கொஞ்சம் நான் குடிக்கணும், தண்ணி கொடுங்க, பாத்திரத்தில் கொண்டு வா. உடனே அந்த விதவை தண்ணீர் எடுக்க போகிறாங்க. தண்ணீர் எடுக்க போகும்போது இன்னொன்று சொல்கிறாங்க. எலியா சொல்கிறாரு, கொஞ்சம் கையில் அப்பமும் உன் கையில் எடுத்துகிட்டு வா. தண்ணீர் மட்டும் இல்லை, தண்ணியும் பிரச்சனை, அங்கே சாப்பாடும் பிரச்சனை. ஆனால் எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போ, உனக்கு ஒரு ஏழை விதவை மூலமாக நான் உன்னை போஷிப்பேன், பராமரிப்பேன்னு. ஆனால் அங்குள்ள நிலைமை எலியாவுக்கு தெரியாது. எலியாவின் நிலையையும் இந்த ஏழை விதவையின் நிலையையும் அறிந்த ஆண்டவர், ஒன்றுமே இல்லை, இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவன்தான் இந்த தேவன். ஒன்றுமே இல்லை, குறைவு தான். ஆனால் குறைவாக இருந்தால் கூட ஒன்றை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சரி, அங்கே போகும்போது உடனே அந்த பெண்ணு சொல்கிறாங்க, தன்னுடைய நிலையை சுட்டி காட்டுறாங்க. என்ன, ஐயா, பானையில் ஒரே ஒரு பிடி மாவு, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து தெரியுது நிறையா இல்லை. அவங்களே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அப்போது சொல்லும்போது ஒரு அடையும் இல்லை, ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை அப்போ இந்த பெண்ணு தேவனை அறிந்தவங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட பேசியிருக்காரு பாருங்க, விதவைக்கு பேசுவேன்னு. அவங்க வாயில் சொல்கிறாங்க, ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நானும் என் குமாரனும் சாப்பிட்டுட்டு செத்து போக போகிறோம், அதுக்காக தான் 2 விறகு பொறுக்கிறேன். ஆச்சரியமாக இருக்குது. 2 விறகு பொறுக்கிறோம், கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போக போகிறோம். வேதனையாக இருக்குல்ல, வசதி இல்லை, அடுத்து மாவும் இல்லை, விறகாவது போய் அங்கங்கே பொறுக்கிக்கலாம், எண்ணெயும் இல்லை, மாவும் இல்லை, அதை செய்வதற்குரிய வசதிகளும் இல்லை. அப்போது ஆண்டோடைய மனுஷனுடைய வாக்கு பாருங்கள், 13 13-14 தேவ மனுஷன் சொல்கிறாரு, எலியா ஏன்னா எலியா ஏற்கனவே சொல்லிட்டார், விதவை வீட்டுக்கு நிற்போ, நான் உன்னை தர்றேன்னு, நான் உன்னை பராமரிக்கிறேன், நான் உன்னை போஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 எலியா சொல்லுகிறார், ஸ்திரீயே பயப்படாத, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று, நீ போ, உனக்கு அந்த கொஞ்சம் மாவு இருக்குன்னு இல்லை, அதை போயிட்டு ஒரு சிறிய அடைய பண்ணிவிட்டு முதல்ல என்கிட்ட கொண்டு வா, அப்புறம் உனக்கும் உன் குமாரனுக்கும் சின்னதாக கூட பண்ணேன், கொஞ்சம் சின்னதாக கூட செஞ்சிடறேன், ஒரு 3 பண்ணிவிட, நீ 2 தான் செய்ய போகிற, 2 பேரும் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் 3 பேர் இருக்கோம், 3 பேருக்கு செஞ்சு கொடு. அப்போ எலியா சொல்லுகிறார், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழியாது, கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தேவ மனுஷன் சொல்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் செய்வார். தேவ மனுஷன் வாயை திறந்து, என தேவனால் வழி நடத்தப்படுகிற அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறபடி நடக்கும். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் கீழ்ப்படிந்ததினால் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பானையில் செலவழிந்தும் போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. உங்கள் குறைவு நிறைவாக வேண்டுமா? என்ன குறைவு உங்களுக்கு இருக்குது? எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த சம்பாஷணம் உங்களுக்கு தெரியுதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவ மனுஷர்கள் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தையின்படி நடக்கும். உங்கள் குறைவு நிறைவாகும். அப்போது குறைவுகளை அறிந்தவர் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவை தருவார். செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அது அப்படியே கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ வார்த்தையை தேவ மனுஷன் மூலமாக சொல்லும்போது கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தால் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். கேட்டு பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், கர்த்தர் செய்கிறாரா இல்லையான்னு பாருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.